கர்த்தரின் கிருபையால் மிகப்பெரிய எரிகோ கோட்டையை பிடித்து அற்புதமாக கானானுக்குள் அடியெடுத்து வைத்த இஸ்ரவேல் மக்கள் யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் வஞ்சகத்தால் வீழ்த்தப்பட்டார்கள். எதிரிகளால் அல்ல, தம் சொந்த மக்களாலேயே. ஃபாதர் பிரிக்மான்ஸ் ஐயாவின் பாடல் இவ்வாறாக சொல்லுகிறது: யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர், கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. ஆனால் 12ஆம் வசனத்தில் கர்த்தர் இனி நான் உங்களோடு இரேன் என்றார். அதனால் சிறிய பட்டணமான ஆயியின் முன் முறிந்தோடி போனார்கள். அவர்கள் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. காரணம், கர்த்தர் விலக்கின சாபத்தீடான பொருட்களை இச்சித்து திருடி ஒளித்து வைத்து உடன்படிக்கையை மீறி பாவம் செய்தார்கள். இப்படிப்பட்ட காரியம் இனி தன் மக்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக அனைத்து மக்களையும் கோத்திரம் கோத்திரமாக, வம்சம் வம்சமாக, குடும்பம் குடும்பமாக, பேர் பேராக வர சொல்கிறார். அனைத்து மக்களும் கலங்கினர். சீட்டு விழாத கோத்திரங்கள், வம்சங்கள், குடும்பங்கள் கலக்கத்திலிருந்து, நடுக்கத்திலிருந்து விடுபட்டனர். முழு இஸ்ரவேலையும் கலங்க பண்ணின யூதா கோத்திரத்து ஆகானை கர்த்தர் கலங்க பண்ணினார். கர்த்தருக்கும் அவரது பிள்ளைகளுக்கும் விரோதமாய் எழும்புகிறவர்களை கர்த்தர் கலங்க பண்ணுவார். அவரது பிள்ளைகளாகிய நம்மை கலக்கத்திலிருந்து தப்புவிப்பார். ஆமேன்.